இன்னைக்கு டேவோட 8வது மேட்ச். பி போலோட செகண்ட் மேட்ச், பிளாக் ஹார்ட் வர்சஸ் சுதீஷ் லெவன். சுதீஷ் லெவன் வந்து டாஸ் சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். ஹரி So first one. So mother ball is shot to try, but it's a quicker one. Dot ball. So dot on a shot பண்றாங்க team சுதீஷ் லெவன்ஸ் அணியின் தலைவர். So முதல் ஓவர் bowlingல So ராஜேஷ். So நல்ல வேரியேஷன்ஸ் போடக்கூடிய ஒரு bowler. So ஸ்ட்ரைக்ல சந்தோஷ், டேஞ்சர் மேன் team black capsக்காக second one. So மீண்டும் ஒரு குயிக்கர் ஒன். So ஒரு ரன் கிடைக்கும் as a single. So first runs கொண்டு வராங்க டீம் Black Caps. So மேட்ச் எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை கொடுங்க. At Vicky ஒரு கட்டர் வேரியேஷன், அம்பையர் டிசிஷன், இட்ஸ் a white signal. ஸ்டைலா கொடுக்கக்கூடிய ஒரு அம்பையர். ஸோ தீபன் பவுண்டரிஸ் எல்லாத்துக்குமே ஒரு டான்ஸோட கொடுப்பாரு. ஸ்டைல் அம்பையர். ஸோ எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் வருதுங்க டீம் பிளாக் ஆப்ஸ்க்கு. ஸோ நல்ல ஒரு பேட்டிலா இருக்க போது இந்த போட்டி. ஸோ ரெண்டு பிக் டீம்ஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் லைன் அப் இருக்கக்கூடிய ஒரு டூ டீம்ஸ். Swing and miss. It's a dot ball. It's a legal delivery. So முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் அருமையா போட்டுக்கிட்டு இருக்காருங்க ராஜேஷ் டீம் சுதீஷ் லெவனுக்காக. அருமையான பந்து வீச்சை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு கட்டர் வேரியேஷன். இட்ஸ் அம்பையர் டிசிஷன், இட்ஸ் a white signal. So ரெண்டாவது எக்ஸ்ட்ராஸ் வருது. நடுவர் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது. ஸோ எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் தேவையில்லை, தெளிவாக கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ நோ ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பவர் பிளேல எக்ஸலண்டான ஒரு பந்து வீச்சு தற்போது வரைக்கும் வித்தவுட் பவுண்டரிஸ்ல. அண்ட் ஷாட்டுக்கான ஒரு டை அண்ட் இட்ஸ் ஒரு டிராப். பட் ஒரு ரன் ஸ்ட்ரைட் அவே மாதிரி இருக்காங்க. இட்ஸ் a quick single. ஸோ ஒரு பிக் டிராப். ஸோ கையில் வந்தது. பட் எதனா இருந்தாலும் ஸோ இந்த ஓவரில் தற்போது வரைக்கும் எந்த ஒரு பவுண்டரிஸுமே கொடுக்கலங்க போல. ஸோ அருமையான பந்து வீச்சு. ஸ்ட்ரைக்ல சந்தோஷ். And a quick running பார்க்கிறோம். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா இல்லை. இட்ஸ் a single. So பேட்ஸ்மேன் ஷாட்டுக்கு போறாங்க, பட் வித்தே கொடுக்காம போட்டுக்கிட்டு இருக்காரு வேகம். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அந்த வகையில் ஒரு டாட் பால் கிடைக்குது. So single. ஒரு புல் ஷாட். இட்ஸ் a maximum. எங்கேயோ வேணும். அம்பையரோட ஸ்டைலும் எங்கேயோ இருக்குங்க. சூப்பரான ஒரு சிக்ஸர். ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை So 11 ரன். So 11 ரன்ஸ் விளையாண்டுருக்காங்க டீம் பிளாக் கேப்ஸ். So கடைசி பால் நின்று வந்தது 6 பதிவு பண்ணிட்டாங்க. So second over bowlingல ஷஃபி. So இர்ஃபான். So நல்ல வேகம், நல்ல லாங் ரன். So bowling ஆக்ஷனும் அருமையா இருக்கும். ஓகே, பவர் பிளே. சோ இந்த ஓவர் பவர் பிளே எடுத்திருக்காங்க.
ஸோ போன ஓவர் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி பவர் பிளே. ஸோ இந்த ஓவர் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் பந்து ஷாட்டுக்கான ஒரு ட்ரை அம்பையர் டிசிஷன். இட்ஸ் a white signal. ஸோ அக்ராஸ்ல நின்னாலும் ஸோ தெளிவா போட்டிருந்தாரு, பட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் டீம் பிளாக் கப்ஸ்க்கு. ஸோ முதல் பந்து பார்க்கிறோம், கேட்ச் எடுத்தா ஒரு பிக் விக்கெட் and it's taken. So first wicket எடுக்கிறாங்க டீம் சுதீஷ் லெவன்ஸ். பவுலரே ஓடி போய் எடுத்திருக்காருங்க, யாரும் வந்து எடுக்க தேவையில்ல, நானே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. It's a big wicket. சந்தோஷ் விக்கெட் கான். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடியா இருங்க. சரி, டேல இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தணும், சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இர்ஃபான் அருமையான ஒரு பந்து வீச்சு. ஸோ ஷாட்டுக்கான ஒரு தேடல் இருந்தது, பட் டாப் ஜாய். ஸோ காட்டன் போல். ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் பாபு ஒன் டவுன்ல டீம் பிளாக் கப்ஸ்க்காக. வாவ், சூப்பரான ஒரு டிரைவ். சோ க்ளோஸ்ல ஓவர் ரன் தெளிவா கிடைக்கும். ஸ்ட்ரைட்வே ஒரு சிங்கிள். சோ இர்ஃபான் தற்போது வரைக்கும் அருமையான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும். அண்ட் இங்க ஒரு டாப் ஏஜ் விக்கெட் இருக்குமா? இருக்கும், and it's a wicket gone. சோ இந்த ஓவர்ல 2 விக்கெட் பிடிச்சிருக்காரு. சோ 2 முக்கியமான ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க டீம் சுதீஷ் லெவன்ஸ். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. சர்வையான பந்து வீச்சு, நல்ல ஒரு எக்ஸிகியூஷன் பவுலிங்ல. சோ லைனை கரெக்டா போட்டாரு, விக்கெட் சரி இதுங்க இங்க. சோ ஓவருக்கு 10 ரன் விளையாடுனா கண்டிப்பா 60 ரன் சாலிடா கிடைக்கும். கேக்குதுங்களா உங்களுக்கு? பேட்ஸ்மேன் நேம் வெயிட் பண்ணுங்க. சீக்கு. ஓகே, ஆஹா சூப்பர் பஞ்ச பாக்குறோம். கேப்ல பவுண்டரிக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது குட் ஸ்டாப், நல்ல ஃபீல்டிங். சோ ஒரு ரன் மட்டுமே, இட்ஸ் a single. சோ லோ ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணாரு, பட் ரன்னுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை. சோ எக்ஸ்ட்ரா நிறைய ஓவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க இர்ஃபான் கிட்ட bowlingல. சோ அருமையான பந்து வீச்சு. சோ 2 விக்கெட், ஒரு கட்டர் வேரியேஷன். இட்ஸ் a legal delivery and dot ball 2 in the over. சோ எக்ஸலென்ட் ஓவர் ஃப்ரம் இர்ஃபான். சோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. சோ இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ரன்ஸ்க்கு bowling போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரி எக்ஸலென்ட் ஓவர் ஃப்ரம் இர்ஃபான் டீம் சுதீஷ் லெவன்ஸுக்காக. சோ என்னதான் முதல் ஓவர்ல 11 ரன் போனாலும் இந்த ஓவர் பவர் பிளேலையும் செகண்ட் ஓவர்ல கிட்டத்தட்ட 3 ரன்னுக்கு bowling போடுறதுன்றது பெரிய விஷயம். சோ கிரேட் ஓவர். சோ LA ஸ்போர்ட்ஸ் TI லைவ்ல உங்களோட லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அழகான ஒரு போட்டி, இந்த பிக் டோர்னமெண்ட் கிரிக்கெட். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களும் வீட்ல இருந்தபடி கண்டு கழிக்கலாம். சோ தேர்ட் ஓவர் bowlingல ராஜேஷ். சோ இதுக்கு முன்னாடி ஒரு அருமையா போட்டிருந்தாரு. சோ மூணாவது ஓவர். சோ ஓவர் விக்கெட்ல இருந்து ஸ்ட்ரைக்ல சீக்கு, ஆல்ரவுண்டர் சீக்கு.
Last one. And இங்க ஒரு டாப் ஏஜ் கேட்சுக்கு வாய்ப்பா இருக்குமே. It's a wicket. So ஷாட்டுக்கான ஒரு ட்ரை பட் டாப் ஏஜ் ஆகி ஸோ காட்டன் போல் போலரே ஓடி வந்து எடுத்துட்டாருங்க. ஸோ பேட்ல ரன்னிங் கேட்ச் ஓடி வந்து எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. ஸோ அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ரெடியா இருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 5 கேம்ஸ் 5 போட்டி நடத்தணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. Batsman name? And leg side super punch stage liye போய் விழுந்திருக்கீங்க. ஸ்டேஜ்லயே போய் விழுந்திருக்கு. முதல் 6 பதிவு பண்றாரு. சோ ஃபேஸ் பண்ண முதல் பால் டீம் பிளாக் கேப்ஸ்க்காக. சோ சூப்பர் கனெக்ஷன். இட்ஸ் a sixer. பேமெண்ட் பண்ணாதான் நான் பஸ்ஸே ஏறுவோம். ஓகே. So ஸ்லேயர் மாதிரி வேஷன் மாதிரி வந்தது. சோ ரொட்டேட் தி ஸ்ட்ரைக்கர் பார்க்கறோம். இஸ் சீட் அவே ஒரு சிங்கிள். விக்கெட்டுக்கு அப்புறம் 6. நெக்ஸ்ட் ஒன். So தரையா ஒரு ரன் 2 ரன் அப்படி பார்க்கும்போது நல்ல ஸ்டாப். எஸ் குட் பேக்கப். So ஒரு ரன் மட்டுமே சிங்கிள். ஒரு புல் ஷாட் அண்ட் கனெக்ஷன். பார்க்க போறது அம்பையர் டிசிஷன். இட்ஸ் சிக்ஸர். இந்த ஓவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பையர் அவர் ஒரு சைடு வேற லெவலில் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் என்ஜாய்மெண்ட் தான். ரெண்டாவது 6 பதிவு பண்றாங்க இந்த ஓவர்ல. அண்ட் சைடு கிட்ட பாக்குறோம். லாங் ஆன்ல அண்ட் ஆலே இல்லை அண்ட் இட்ஸ் a 4. சோ இந்த பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட 4 பால் ஃபேஸ் பண்ணிருக்காரு. 17 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. சோ அருமையான ஒரு ஷாட் செலக்ஷன். சோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. சோ 32 ரன் ஸ்கோர்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 ரன் ரேட்ல டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்காங்க டீம் பிளாக் கேப்ஸ். So 32 runs போர்ட்ல வந்திருக்கு டீம் பிளாக் கேப்ஸ்க்கு. So All Stars Cricket Club proudly presents state level tennis ball cricket tournament 2025. இந்த 3 நாட்கள் so உங்களுக்காக இந்த மாபெரும் கிரிக்கெட் திருவிழா பார்த்துட்டு இருக்கீங்க. So சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு டே 1. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 7 மேட்ச் முடிஞ்சிருக்கு. வேற லெவல் ஃபைட், வேற லெவல் பேட்ல பார்த்தோம். சோ இந்த அடுத்த 2 நாட்கள் உங்களுக்காக சரவடி காத்துக்கிட்டு இருக்கதா சொல்லணும். சோ டிஐ லைவ் அண்ட் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல இந்த லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சோ வீட்ல இருந்தபடியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட் முக்கியமா தேவை. சோ 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 32. 4வது ஓவர் த விக்கெட்ல இருந்து முதல் பந்து. It's a quicker one. It's a legal delivery. Dot ball. Batsman ஆஃப்ல கட் ஆடுறதுக்கான ஒரு ட்ரைக்கு போனாரு. பட் வித்தே கொடுக்காம போட்டாரு. ஒரு டாட் பால் கிடைக்குது. So bowling ஆகாஷ்.
இங்க ஷாட் பார்க்கிறோம். கேட்சா, இட்ஸ் a wicket. குட் அம்பையரை பாருங்க. அவர் விக்கெட் கொடுக்கிற ஸ்டைலே அழகா இருக்கும். another batsman உள்ள வாங்க. So next batsman இங்கே வருகை தந்து கொண்டிருக்கும் தாம்பரத்தின் டான் பிராட்மேன். இது வரலாம் ஒரு 70,000 to 80,000 ரன் டென்னிஸ் பால்ல விளையாடி இருப்பாரு கடைசி 10 வருஷத்துல மட்டும். அண்ணன் சூசையான அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். அதாவது கிரிக்கெட் ரோஸ் வந்ததுக்கு அப்புறமே 70,000-80,000 ரன். அதுக்கு முன்னாடிலாம் அவர் விளையாடுறத கணக்கு போட்டுனா 1,50,000 ரன்னுக்கு மேல போயிருக்கோம். தாம்பரத்தின் டான் பிராட்மேன். ஆனா என்ன கொஞ்சம் டீம் பேட்ஸ்மேன் நேம், அம்பையர் பேட்ஸ்மேன் நேம் கலை. சூப்பரான ஒரு பிளேயர். டீம் பிளாக் ஆப்ஸ்க்காக வந்திருக்காரு. அடுத்த பந்து அம்பையர் டிசிஷன், இட்ஸ் a wide. ஒரு டான்சிங் அம்பையருங்க. சென்னையில டான்சிங் அம்பையர் அப்படின்னு கேட்டா தீபனை தான் சொல்லுவாங்க. வைடு 6-4 எல்லாத்துக்குமே ஒரு டான்ஸ் ஸ்டைலோட கொடுப்பாரு. சோ ஒயிட் சிக்னல். அடுத்த பால் ஒரு புல் ஷாட், இமாலய சிக்ஸர். It's a huge one. So biggest sixer இங்க. So தெல்வா அடிக்கப்பட்ட ஆறு நின்னு வந்தது ஒரு பனிஷ்மென்ட். பலார ஒரு அடி. டீம் பிளாக் ஆப்ஸ்க்காக ஆறு பதிவு பண்றாங்க. So Kalai on fire. So நல்ல ஒரு பிக் ஹிட்டருங்க அவரு. அடிக்கக்கூடிய ஆறுலாம் தரமா வெளியே போய் விழும். So முதல் 6 வருது. So கலை பேட்ல இருந்து next one. So விக்னேஸ்வர் கேட்டிருக்காரு, ஸ்டாயினிஸ் பார்கவ் மேட்ச் எப்ப ப்ரோ? ஆன் தி வே ப்ரோ. அண்ட் இன்கம்ஸ் கனெக்ஷன் வெளியே போய் விழும். பால் எங்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மரத்தை தாண்டி அடிக்கப்பட்ட இட்ஸ் a sixer. So back to back ஆற பார்க்கிறோம். இந்த ஓவரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க டீம் பிளாக் கேப்ஸ். So கலை ஆன் ஃபயர். லெக் சைடுல ஸ்ட்ராங்கா வளரக்கூடிய ஒரு பிளேயருங்க அவரு. So 2 huge six. வெல் போல். நல்ல ஒரு லைன் அட்ஜஸ்ட் பண்ணாரு. அந்த வகையில ஒரு ரன் மாத்திராங்க. ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள் லெக் பைட். சோ நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி ஃப்ரம் ஆகாஷ். என்ன 2-6 போனாலும் இட்ஸ் a குயிக்கரா வந்தது. சோ அந்த வகையில ஒரு சிங்கிள். வெளியில போற பால் அதிகமா யார் எடுத்துன்னு தரீங்களோ பாய்ஸ் உங்களுக்கு தான் 100 ரூபா உங்களுக்கு பரிசு. ஒரு பால் தரப்படும். பால் அதிகமா வெளியில போயிட்டு வரதை எடுத்து வரவங்களுக்கு, வெளியில போற பால் எடுத்துன்னு தரவங்களுக்கு 100 ரூபாய் பரிசு காத்துட்டு இருக்கு. அந்த பால் கொடுத்துருப்பா பாயிண்ட் வச்சுங்கிறது. ஆஹா சூப்பரான ஒரு குயிக்கர். டாட் பால் 2 in the over. So 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. So 46 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு டீம் பிளாக் கேப்ஸ். கிட்டத்தட்ட 40+ ரன் ரேட்ல விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் என்னதான் விக்கெட் போனாலும் அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா சோ சிக்ஸர்ஸ் மலையை வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த வகையில ரன் ரேட்டுக்கு பஞ்சமே இல்ல. 46. சோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 46. சோ 5வது ஓவர் இர்ஃபான் போலிங்ல. இதுக்கு முன்னாடி ஓவர் 3 ரனுக்கு போலிங் போட்டிருந்தாரு. ஷாட்டுக்கான ஒரு ட்ரை பேக்ல போது ஒரு ரன் கண்டிப்பா கிடைக்கும். ஸ்ட்ரைட் அவே மாதிரி இருக்காங்க. இட்ஸ் a quick single. சோ ஒரு ரன் மட்டுமே. நான் உங்கள் முத்து. கமெண்ட்ரி பாக்ஸ் முத்து. அடுத்த பால்
அண்ட் தெளிவான ஒரு பந்து வீச்சை பார்க்கிறோம். மீண்டும் ஒரு ரன் ஓடுறாங்க. இட்ஸ் a quick single. சோ இர்ஃபான் bowlingல நல்ல ஒரு எக்ஸிகியூஷன், லைன் லென்த் எல்லாமே தெளிவா போட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த பால். இட்ஸ் a quick one. பேட்ஸ்மேன் நீட் பண்றதுக்குள்ள குயிக்கா போடப்பட்ட பந்து. இட்ஸ் a dot ball. அண்ட் ஒரு டாப் ஏஜ் கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல ட்ரை, சூப்பரான ஒரு ட்ரை. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க, சிங்கிள். சோ வித்வுட் பவுண்டரியில போட்டுக்கிட்டு இருக்காருங்க இங்க இர்ஃபான். தற்போது வரைக்கும் இந்த ஓவரை சர்மையாவே அமைஞ்சிருக்கு. சோ எக்ஸலண்ட் ஓவர். அடுத்த பால். ஸ்ட்ரெயிட் ஹிட்ட பார்க்கிறோம். லாங் ஆன்ல ஒரு பஞ்ச். குட் ஸ்டாப், நல்ல ஃபீல்டிங். ஒரே ஒரு சிங்கிள். ரன் அவுட் வாய்ப்பு இல்லைங்க. சோ குயிக் சிங்கிள். அடுத்த பால். ஆஹா, சூப்பர் லைனுங்க, தெளிவா போட்டாரு. அந்த லைனை போடும் போது கரெக்டா யோசிச்சு கரெக்டா கட் பண்ணோம், இல்லைன்னா வைடு கொடுத்துருவாங்க. இந்த பால் தெளிவான ஒரு எக்ஸிகியூஷன். சோ டாட் பால் 2 இன் தி ஓவர். 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 5 ஓவர் முடிவில் and full toss delivery leg side ல கேட்சுக்கு வாய்ப்பு இருக்கும், மிஸ் பண்ண மாட்டாருங்க. சோ குட் டேக் ராஜி, நல்ல ஒரு கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. அடுத்த பால். ஆஹா, பெரிய ஹிட்டிங்க. ஹாரா இல்ல விக்கெட்டா அப்படின்னு பார்க்கும்போது and it's a huge maximum. ஃபேஸ் பண்ண முதல் பாலே ஒரு புல் ஷாட், தரமான ஒரு புல் ஷாட், எங்கேயோ போய் விழுதுங்க. so huge sixer. அண்ட் ஸ்ட்ரைட் பஞ்ச பாக்குறோம், பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது குட் ஸ்டாப், ஒரே ஒரு சிங்கிள். ஒரு லோ புல் டாஸ் கனெக்ட் பண்ணாரு, நல்ல கனெக்ஷனா அப்படின்னு பார்த்தா இருக்கும். and it's a sixer. கலை அன்ஸ்டாப்பபிள் ரன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டீம் பிளாக் பதிவு பண்றாருங்க. கிட்டத்தட்ட 3rd டவுன் 2 டவுன்ல வந்தாரு. அவரோட ஸ்கோர் முக்கியமான ஒரு நாக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காரு டீம் பிளாக் அப்காக, அதுவும் இந்த முக்கியமான ஒரு போட்டியில. சோ சூப்பர் சிக்ஸர். ஆஹா, சூப்பர் லைன். சோ லைனை மாத்திருக்காரு. அவர் மிஸ் ஃபீல்டிங்க பாக்குறோம். 2 ரன் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். and it's a குயிக்கா ஒரு டபுள். சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டிங், பட் டபுள் மாத்திட்டாங்க.
So well ball, umpire decision, it's a wide signal. So extras la ஒரு வருது டீம் Black Capsக்கு. So கலை அன்ஸ்டாப்பபிள் பிளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரோட பேட்ல இருந்து வந்த 3 சிக்ஸர் ஸ்கோர் ஏதிருக்கு. So டீம் Black Capsக்கு இப்ப அடுத்த பால். So first innings ஓட கடைசி பால். And ஒரு ஷாட் பாக்குறோம். ஆரா பவுண்டரி அப்படின்னு பார்த்தா and fielder மேல போயிருக்காரு. It's a 4. So பவுண்டரியோட இங்க first innings கம்ப்ளீட் ஆகுது. So unstoppable runs பார்த்தோம் Black Caps டீம் கிட்ட இருந்து. So 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 71 ரன் டார்கெட். So 71 ரன்ஸ் விளையாடணும் டீம் சுதீஷ் லெவன் இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா 36 பந்துகள்ல 71 ஓட்டங்கள் வெற்றிக்கு தேவை. கடந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுறதுக்காக அன்பனன் சூசை என்கிற சுரேஷனை வெல்கம் பண்றோம். ஒரு முக்கிய அறிவிப்பு, விக்கி மேக்ஸ்வெல் அடிக்கக்கூடிய ஒரு ஆறுக்கும் பிரைட் ஷேடோ 100 ரூபாய் வழங்குவார். முக்கிய அறிவிப்பு, விக்கி மேக்ஸ்வெல் அடிக்கக்கூடிய ஒரு ஆறுக்கும் 100. இப்ப 10 6 அடிக்கிறாருன்னா அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட் அவருக்கு வரும். அருமையான வாய்ப்பு விக்கி மேக்ஸ்வெல்லுக்கு டீம் சுதீஷ் லெவன்ஸுக்கு. இந்த அரிய வாய்ப்பு விக்கி மேக்ஸ்வெலுக்கு மட்டுமே. பேட்ஸ்மேன் டீம் உள்ள வாங்க, ஃபீல்டிங் டீம் உள்ள வாங்க. இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்துறோம், சப்போர்ட் பண்ணுங்க. டீம் Black Caps கொஞ்சம் ஃபீல்டிங்ல குயிக்கா செட் பண்றீங்க. சோ அதே போல இன்னொரு ஆஃபர் கீ பாய்க்கும். கீ பாய் அடிக்கக்கூடிய ஒரு சிக்ஸருக்கும் 100. 5 சிக்ஸ் அச்சா 500 ரூபாய் கீ பாய்க்கு. அதே போல விக்கிக்கும். சோ ரெண்டு பிளேயர்ஸ்க்கும் ஒரு ஆஃபர். அன்பு அண்ணன் விக்ரம் அண்ணன் சொல்லியிருக்காங்க, பிரைட் ஷேடோவின் ஓனர் ஹரி சிஇஓ. சார் கடந்த போட்டியோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பாலா ஃப்ரம் ICC இந்த அவார்டை பிரசன்ட் பண்றது தாம்பரத்தின் சூசைட் ரியல் மாஸ்டர் அவர்கள் இதை பெற்றுக்கொள்கிறார். அன்பு பாலா அவர்கள். அதே அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணா அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு இருக்கு. அந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக அன்பு அண்ணன் ரீகானன் அவர்களை வெல்கம் பண்றோம். டீம் ICC கண்ணன் அவர்களுக்கு கண்ணன் இல்லாத காரணத்தினால் பாலாஜி அவர்கள் கண்ணனுக்காக பெற்றுக்கொள்கிறார். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சூசை அண்ணன் அண்ட் ரீகன் அண்ணனை வருக வருக என வரவேற்கிறோம். சூசை அண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லெஜெண்ட் ஆஃப் தாம்பரம், சூப்பர் பிளேயர், யங் கிரிக்கெட்டருங்க. அவர் வயசானாலும் யங்கா போதும் ஹரி. கேட்சிக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்ல சேஃபா விழுந்திருக்கு. ஒரு ரன் மாத்திருக்காங்க, ஸ்டேட் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ரன்ஸ் கொண்டு வராங்க டீம் சுதீஷ் லெவன்ஸ். ராஜி பேட்ல இருந்து குயிக் சிங்கிள். அண்ட் ஸ்ட்ரைக்ல விக்கி. டீம் சுதீஷ் லெவன்ஸ்க்காக டேஞ்சர் மேன். இப்போ 71 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு.
It's a quicker one. It's a dot ball. அருமையான bowler. So Chico all rounder in Chennai cricket. So நிறைய வேரியேஷன்ஸ் கட்டஸ் அருமையா போடுவாரு. அடுத்த பால். கேட்சா அப்படி பார்க்கும் பொழுது வாவ் சூப்பரான ஒரு சேவ் பட் நல்ல ஒரு அட்டம். ஸோ பாராட்டி ஆகணும் சீக்குவை. ஸோ டாட் பால். ஒரு ஃபுல் டாஸ் வேரியேஷன் பட் அம்பையர் டிசிஷன் இட்ஸ் a boundary-யா and boundary. சோ முதல் நாள் வருது டீம் சுதீஷ் லெவன்ஸ்க்கு. அது விக்கி மேக்ஸ்வெல் பேட்ல இருந்து 4. அங்க இருக்கிற குழந்தைகள் பால் வந்து இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில போச்சு அப்படின்னா 5 முறை நீங்க எடுத்து வந்து பாலை கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் உங்களுக்கு ஒரு மெடலோட. 5 முறை வெளியில போற பாலை ஒரு பிளேயர் கரெக்டா எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய். அந்த வேலையை வந்து சுப்பு பண்றேன்னு சொல்லியிருக்கான். தேங்க்யூ சுப்பு. நான் உங்களுக்கு 200 ரூபாய் தரேன். சுப்பு பண்ணாருன்னா 200 ரூபாய். அடுத்த பால். ஷாட்டுக்கான ஒரு முயற்சி பட் ஃபீல்டர் இருக்காங்க. தெளிவா ஒரு சிங்கிள் கிடைக்கும். இட்ஸ் a குயிக் சிங்கிள். ஸோ பவுண்டரி போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி சீக்கு. ஸோ சிங்கிள். Umpire decision, it's a white signal. So extras மூலமா ஒரு ரன் வருது டீம் சுதீஷ் லெவன்ஸ்க்கு. So white. ஒரு ஷாட்டுக்கான ஒரு ட்ரை பட் bowler மேல போட்டுருக்கு. So ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள் அண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அருமையான பந்து வீச்சு பவர் பிளேல என்னதான் பவுண்டரி போலாலும் அடுத்தடுத்த பால் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டிருக்காருங்க. இங்க முதல் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. So 11 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. ஒரு நிமிஷம். பிகே 8 ரன் வந்திருக்கு. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சார் டீம்மேட் 8 ரன் தான் வந்திருக்கா? வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஏசி 8 ரன்ஸ். ஓகே நன்றி நன்றி. ஹரி ஹரி செக் பண்ணியாச்சு. நான் 8 ரன். ஓகே நன்றி ஹரி. ஸோ முதல் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. ஸோ செகண்ட் ஓவர் bowlingல சரவணா டீம் பிளாக் ஆப்ஸ்க்காக. ஸோ முதல் பால் ஸ்விட்ச் இட்கான ஒரு கனெக்ஷன் பட் ரன் ஓடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரன் மாத்திருக்காங்க. இட்ஸ் ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள். ஸோ நல்ல ஒரு bowling ஆக்ஷனை பார்க்குறோம் இங்க சரவணா கிட்ட. ஸோ ஓவருக்கு 15 ரன் ரேட். முக்கியமா சொல்ல போனா 15 ரன் ரேட்ல விளையாடணும் டீம் சுதீஷ் லெவன்ஸ். இந்த மேட்சை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா. So 15 run rates. So must. அடுத்த பால். ஒரு ஹெலிகாப்டருக்கான ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ் பட் சிங்கிள் ஓடிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஒரு குயிக் சிங்கிள். அடுத்த பால். சோ ரொட்டேஷனை பார்க்குறோம். சோ ஃபீல்டர் தெளிவா வச்சிருக்காங்க. ஒரு ரன் மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். அருமையா கண்டெயின் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க டீம் இங்க பிளாக் ஆப்ஸ். சரவணா இந்த ஓவரை ஸ்பெசிஃபிக்கா பவுண்டரி வித்வுட் பவுண்டரியில போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபயரான ஒரு ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஆன் பிட்ச்ல அடுத்த பால்.
ஆஹா, இட்ஸ் a quick one. பட் தெளிவா ஓடி இருக்காங்க. இட்ஸ் a quick single. ஸோ பேட்ஸ்மேன் ரீட் பண்றதுக்குள்ள அந்த வேரியேஷன் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில ஒரு சிங்கிள் மட்டுமே. அடுத்த பால் ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, ஒரு வேரியேஷன் டெலிவரி ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. ஸோ அந்த எக்ஸிகியூஷன் லைன் லென்த் எல்லாமே தெளிவா இருந்தது. ஸோ அந்த வகையில் ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க. ஸோ சரவணா பவுலிங்ல. சார் ராஜி அவருக்கு ஒரு வாட்டி பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஆறுகளை பதிவு பண்ணுவாரு. அந்த மாதிரியான ஒரு ஹிட்டர் தான் அவரு. அடுத்த பால் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன், பட் ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ ஒரு ரன் மட்டுமே. இட்ஸ் a quick single. ஸோ 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 13. ஸோ 13 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. ஸோ அந்த 2 ஓவருமே எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஓவர் டீம் பிளாக் கேப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 2 overs 13 ரன்ஸ் போர்டில். ஸோ 3வது ஓவர் போலிங்ல சீக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஓவர் 8 ரனுக்கு போலிங் போட்டுறாரு. எக்ஸ்ட்ராடனரியான ஓவர், அதுவும் பவர் பிளேல போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, வேரியேஷன் டெலிவரி. இட்ஸ் a டாட் பால். அவரோட லைன்ல வந்து தெளிவான ஒரு பந்து வீச்சு. அவர் நினைச்சதை கரெக்டா போடுறாரு. ஸோ அந்த வகையில் ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க. ஷாட் சூப்பர் பஞ்ச், லாங் ஆஃப்ல நல்ல ஸ்டாப் பாலாஜி. கிரேட் ஃபீல்டிங். சாரி புஜ்ஜி. ஒரு ரன் மட்டுமே. And it's a wicket. So agent gone. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. விக்கி மேக்ஸ்வெல் விக்கெட் பிடிக்கிறாங்க டீம் பிளாக். ஸோ ஸ்டேட் அம்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பிடி மாஸ்டர். ஸோ எம்சிசி காலேஜில் தான் படித்தார். ஸோ டான்சிங் அம்பையர் இன் சென்னை கிரிக்கெட். அவருடைய ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ லெக் அம்பையர் புலி கார்த்திக். அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல கீ பாய். ஸோ 1 டவுன்ல இவர்கிட்ட இருந்து இந்த 6 வந்தே ஆகணுங்க. அடுத்த பால். அண்ட் இங்க ஒரு சூப்பர் பஞ்ச். அண்ட் இட்ஸ் a wicket. ஃபேஸ் பண்ண முதல் பால் ஷாட்டுக்கு போனாரு, பட் லாங் ஆஃப்ல ஒரு கேட்ச பிடிச்சிருக்காங்க. சோ பேக் டு பேக் விக்கெட். இந்த ஓவர் எக்ஸலென்ட் ஓவருங்க டீம் பிளாக் கேப்ஸ்க்காக. சீக்கு அருமையான ஒரு பந்து வீச்சு. சோ எடுத்த 2 விக்கெட்டுமே பிக் விக்கெட். சோ பேக் டு பேக் விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க குயிக்கா. ஷாட்டுக்கான ஒரு ட்ரை. இட்ஸ் a quicker one dot ball. பேட்ஸ்மேன் நேம் வெல் பேட்டிங். இங்க ஒரு 6. இட்ஸ் a sixer. சோ மோகன் பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாருங்க டீம் சுதீஷ் லெவன்ஸ்காக. சோ முக்கியமான ஒரு 6. சோ இந்த ஓவர்ல சோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20.
சோ 20 ரன்ஸ் போர்டுல வந்திருக்கு. இன்னும் 3 ஓவருக்கு 51 ரன் விளையாடணும். சோ 18 பந்துகள்ல 51 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. சோ 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 20. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புக்கு வருகை தந்திருக்கும் ஆதிசிசியின் ஓனர் கணேசன் அவர்களை வருக வருக என விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 20. 4வது ஓவர் முதல் பந்து பவர் பிளே. தேங்க்யூ நடுவர். ஃபர்ஸ்ட் பால் சூப்பர் பஞ்ச பாக்குறோம் and it's a boundary for ராஜி பேட்ல இருந்து பவுண்டரி வருதுங்க. சோ இதுக்கு அப்புறம் வெடி போட்டு ஆகணும். அந்த வகையில 4. சோ 18 பந்துகள்ல 51 ஓட்டங்கள் பெரிய ரன்ஸ். சோ அந்த வகையில ஒரு 4 வருது. சோ இந்த பவர் பிளேல கண்டிப்பா இந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஆகணும். சோ பவுண்டரி செகண்ட் ஒன். And umpire decision, it's a white signal. நன்றி நடுவர் அவர்களே. சகல பந்து ஒரு ரன் வருது டீம் சுதீஷ் லெவன்ஸுக்கு எக்ஸ்ட்ராஸ் மூலமா. ஹேண்டிங் ஓவர் எச் டாப் எட்ஜ் பாக்குறோம். கேட்சுக்கு வாய்ப்பா. ஆஹா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ எடு நான் எடு அப்படின்ற மாதிரி கேட்ச விட்டுருக்காங்க. சோ ஒரு ரன் ஒரு காஸ்ட்லி டிராப்பா இருக்கும். சோ ராஜியோட விக்கெட். பட் இங்க டிராப் பண்ணி ஒரு ரன் மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். சூப்பர் பஞ்ச் and it's a sixer. லாங் ஆன் அடிக்கப்பட்ட ஒரு 6. சோ மோகன் அவரோட பேட்ல இருந்து வருதுங்க. சோ டேக் ஓவர் பண்ணி ஆகணும் அந்த வகையில. சோ சூப்பர் பஞ்ச், it's a sixer. சோ நல்ல ஒரு லைனை மாத்திருக்காரு. சோ டைரக்ட் ஹிட்டா அப்படின்றதா ஏதாவது கிடைச்சிருக்கும். பட் இங்க சோ 2 ரன் வாய்ப்பா அண்ட் குயிக்கா ஓடுறாங்க. சோ குயிக்கா ஒரு டபுள். சோ ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்டும் பாத்தீங்கன்னா குயிக்காவே இருந்திருக்கு. சோ அந்த வகையில ஒரு டபுள் கிடைக்குது. என்னதான் 6 போனாலும் அடுத்த பால் அருமையா போட்டிருக்காருங்க இங்க சரவணா. அடுத்த பால் ஸ்லாட்ல இருந்து மிஸ் பண்ணிருக்காரு. இட்ஸ் a dot ball, it's a wicket. அருமையான ஒரு பந்து வீச்சு சிம்பிள் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சோ விக்கெட் கான். சோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. சோ மேட்சஸ் கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தணும். பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாரு. சோ ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன். ஆஹா பெரிய ஹிட். இட்ஸ் மேக்ஸிமம் மிட் விக்கெட் ரீஜியன்ல ஒரு பிகெஸ்ட் 6. சோ ஜாட்டி ஃபேஸ் பண்ண முதல் பாலே 6 பதிவு பண்றாருங்க. சோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 40. சோ 40 ரன்ஸ் போர்டுல வந்திருக்கு.
இன்னும் 31 ரன் விளையாடணும். 12 பந்துகள்ல 31 ஓட்டங்கள் தேவை. சோ இந்த பவர் பிளேவை அருமையாவே யூஸ் பண்ணிருக்காங்க டீம் பிளாக் கேப்ஸ், சாரி சுதீஷ் லெவன்ஸ். சோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 40. இன்னும் 12 பந்துகள்ல 31 ஓட்டங்கள் தேவை. சோ 4 ஓவருக்கு 40 ரன் விளையாண்டிருக்காங்க. கடைசி 12 பந்துகள்ல 31 ஓட்டங்கள் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன். ஆஹா சூப்பர் பஞ்ச் பாக்குறோம் and it's a good stop. excellent fielding. ஃபீல்டரை பாராட்டி ஆகணும். 1 ரன் மட்டுமே கிடைக்கும். and straight ஒரு சிங்கிள். சோ நல்ல ஒரு ஸ்டாப். அக்ராஸ் போனாரு பட் நினைச்ச இடத்துல அடிக்கல. பட் பேக்ல போது 1-2 வீரத்தை பார்க்கும் பொழுது ரன்னிங் மாத்துறாங்க. இட்ஸ் a குயிக்கா ஒரு டபுள். சோ ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்டும் குயிக்கா இருந்திருக்கதா சொல்லணும். அந்த வகையில ஒரு டபுள் கிடைக்குது. சோ 10 பந்துகள்ல 28 ஓட்டங்கள் தேவை. 10 balls 28 runs need to win. சோ இந்த மேட்சை வின் பண்ணனும் அப்படினா 28 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. சோ அடிக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் இருக்காங்க இப்போ ஸ்ட்ரைக்ல. சோ மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்கலாம். பட் இந்த 2 பாலுமே அருமையா போட்டிருக்காருங்க புஜ்ஜி. பெரிய ஷாட் and it's a maximum. ஃபீல்டர் அண்ணாத்து பார்க்க வெளியே போய் விழுதுங்க. it's a huge one. சோ மேக்ஸிமம் பதிவு பண்றாரு. ஜாட்டி ஆன் ஃபயர். எந்த நேரத்துல வேணாலும் இவர் கண்டிப்பா உதவுவாரு. அப்பேற்பட்ட ஒரு பிளேயர் பதுக்கி வச்சு இப்ப விட்டுருக்காங்க. சோ செமையா உதவிட்டு இருக்காரு. மேட்சை முடிச்சு கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். it's a maximum. Fourth one. ஆஹா சூப்பர் லைன். இட்ஸ் a dot ball. 6 போனதுக்கு அப்புறம் தரமான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காருங்க எங்க புஜ்ஜி. அருமையான ஒரு கம்பேக் டெலிவரி. இட்ஸ் a dot ball. ஒரு ஃபுல் டாஸ். இட்ஸ் a top edge catch எடுப்பாங்களா? and 3 ஃபீல்டர் வந்தாங்க. அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இங்க டபுள் மாத்தி இருக்காங்க. இட்ஸ் a quick double. so 7 balls 20 needed. 7 பந்துகள்ல 20 ஓட்டங்கள் தேவை. வெற்றிக்கு 20 ஓட்டங்கள். so 7 பந்துகள்ல 20 ஓட்டங்கள் தேவை. கடைசி பால் முக்கியமான ஒரு பந்து. அருமையான ஒரு பந்து and it's a wicket. across போயிட்டு ஸ்டம்ப் ஏற்பட்டிருக்குங்க. சோ நல்லா ஆடிட்டு இருந்த ஜான்டியோட விக்கெட்டை எடுக்கறாங்க டீம் பிளாக் கேப். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. கடைசி 6 பந்துக்கு 20 ரன் விளையாடணும். இந்த மேட்சை வின் பண்ணனும் அப்படினா சுதீஷ் லெவன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்க. கடைசி 6 பந்துகள்ல 20 ஓட்டங்கள் தேவை. சோ கடைசி 6 பாலுக்கு 20 ஓட்டங்கள் தேவை. சோ ஓபனிங்ல இருந்து விளையாண்டுட்டு இருக்க ராஜி இருக்காரு. ஒரு பிகெஸ்ட் ஹோப் டீம் சுதீஷ் லெவன்ஸ்க்காக. சோ இப்போ ஸ்ட்ரைக்ல முதல் பால். சோ லெக் செல்லர் ரொட்டேஷனை பார்க்கறோம். ஃபீல்டரை தெளிவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. 1 ரன் மட்டுமே கிடைக்கும். 5 பந்துகள்ல 19 மாறுது மேட்ச். சோ bowlingல ஆதிரன். ஆஹா சூப்பர் லைன். பட் கையில போயிருக்க ரன் அவுட்க்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்போது டைரக்ட் ஹிட்டா. அம்பையர் டிசிஷன். ஓகே தேர்ட் அம்பையர்.
ஸோ ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணி சொல்லுவோம். And it's a wicket. அருமையான ஒரு த்ரோ. So direct it. So wicket go on. அடுத்த பேட் உள்ள வாங்க. So 4 பந்துகள்ல 19 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படினா டீம் சுதீஷ் லவன்ஸ்க்கு. So 19 needed 4 balls. So திக் நிமிடங்கள் இந்த 4 பந்துகளுமே. And striker Raji, third one. Aha, biggest shot, it's a huge sixer. எங்கயோ போய் விழுதுங்க. So Raji on beasting. So 3 பந்துகள்ல 13 ஓட்டங்கள் தேவை. ஹை பிரஷர்ல போயிட்டு இருக்கு இந்த போட்டி. 3 பால்ல 13 ரன் விளையாடணும். Well ball, it's a quick one. Umpire decision, it's a legal delivery. So 2 பந்துகள்ல 13 மாறுது. 2 சிக்ஸர் அடிச்சா மேட்ச் டிரா ஆக்கலாம். And a super punch, straight line to maximum. And காம்பவுண்ட் கிட்ட போய் விழுந்திருக்கு. கடைசி ஒரு பாலுக்கு 7 ஓட்டங்கள் தேவை. ராஜி நிக்கிற வரைக்கும் சோ என்ன வேணா நடக்கும் மேட்ச். சோ மேட்சை திருப்பி கொடுக்கறாரா அப்படிங்கறத பார்க்கலாம். கடைசி ஒரு பால்ல 7 ஓட்டங்கள். சோ 2 பக்கமும் பிரஷர்ல இருப்பாங்க. சோ கடைசி ஒரு பாலுக்கு 7 ஓட்டங்கள். The last one ball, 7 runs needed. மேட்ச் முடிப்பாரா, டிரா ஆகும் and சூப்பர் ஓவர் வருமா அப்படின்றத பார்க்கலாம். 1 legal delivery. பிளாக் கேப் ஜெயிக்கலாம். ஒரு 6 அடிச்சா சூப்பர் ஓவர் வரலாம். So 1 ball, 7 runs needed. Aha, it's a பெரிய shot. It's a sixer. மேட்சே மாத்திட்டாருங்க இந்த ராஜி. ஒரு பாலுக்கு 7ன்றத 6 அடிச்சு மேட்சை டிரா பண்ணி சூப்பர் ஓவருக்கு கொண்டு போயிட்டாரு. இவர் இருந்தா கண்டிப்பா மேட்சை மாத்துவாரு. ஹரி ஒரே நிமிஷம். சூப்பர் ஓவர் வந்து நம்ம ரூல்ஸ் அலௌன்ஸ் பண்ணல. லீக்ல சூப்பர் ஓவர் கிடையாது. ரூல்ஸ் படி சொல்லியிருக்கு. டாஸ் போறதுக்கு மட்டும் வந்துருங்க. பாயிண்ட் ஷேர் ஆயிடும். அடுத்த டீம் வந்துருங்க.